வண்டியை கொண்டு போய் ரோட்டை நிறுத்தினா கூட்டம் ஒண்ணும் மொய்க்காது, அங்கேயும் இதான் மொய்க்கும். உழைக்கிறதுக்கு உடம்பு நோக்குற சோம்பேறி அடுத்த முயற்சியில 1000 குத்த சொல்லுவானா. கருத்து சொல்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எப்படியாவது உருப்படியா யோசிக்கணும்னு கத்துக்கோங்க. தேன்மொழி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. சித்தப்பா, நீங்க வாங்க, பின்னாடி போய் பார்க்கலாம். என்னன்னு பாக்கலாம். எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குமா, பாக்க ஷோவா இருக்கு. பாக்க ஷோவா இருந்தா பத்தாது, அடுப்புல நெருப்பெறியணுமே, அதுக்கு கேஸ் எங்கடா போவாங்க? அதானே, அந்த கேஸ் கிடைக்காம தானே சார் நம்மள நடுத்தர கொண்டு வந்து விட்டாரு. கரெக்டா சொன்னடா. அப்புறம் பிளாக்ல சிலிண்டர் வாங்கி இந்த ட்ரக்கையும் இழுத்து மூடி சீல் வச்சிருவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நம்ம எல்லாருமே ஒரே கம்பெனில தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப அந்த கம்பெனி ஒரு கிரைசிஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து எப்படி மீண்டு வருதுன்னு பாக்குறோம். அதுக்காக தான் இந்த பிசினஸே ஆரம்பிச்சிருக்கோம். இங்க பாருங்க, சப்போர்ட் பண்ணலனாலும் இந்த மாதிரி பேசி உங்க மரியாதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. இந்த ட்ரக்கை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். கேஸ் இல்லனா கூட சார்கோல வச்சு குக் பண்ணிப்போம். அன்னைக்கு ஸ்கூல் ஈவென்ட்ல செஞ்ச மாதிரி ஃபர்ஸ்ட் பன்னீர் டிக்கா, அப்புறம் சிக்கன் டிக்கா, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் கொடுத்து நாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்ல, இதெல்லாம் ஆன் தி ஸ்பாட்ல அந்தந்த இடத்துல ரெடி பண்ணி கொடுப்போம். அதே சமயம் வீட்ல இருந்து கட்லெட், சமோசா, சின்ன சின்னதா சில ஐட்டம்லாம் ரெடி பண்ணி வெரைட்டியா கொடுக்கலாம்னு இருக்கும். அதுக்கு என் ஃபேமிலில இருக்கிற எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன் செஃப், இதெல்லாம் வேலைக்காகவும்ங்கறீங்க? வாய்ப்பே இல்லடா. அடுப்பு கறியை வச்சு சமைக்க போறாங்களா? நீ வேணா பாரு, எல்லாரும் மூஞ்சில அவங்கள கறியை பூசிக்க போறாங்க. அவங்க தான் சின்ன பழத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சின்ன பிள்ளைங்க போய் விளையாடுங்கடா. போங்கடா, போங்க. போங்க. நீ எதுக்கு நிக்கிற? போ. இதாவது வேடிக்கை பொம்மை வண்டி நின்று போங்க. என்ன கண்மணி, மாஸ்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு? அவர் எப்பவுமே அப்படிதானே. ஆமாமா கண்மணி, உங்க 2 பேரோட நல்ல மனசுக்கு நீங்க எப்போ நல்லா இருப்பீங்க. வா வா, இத வர. ஏய், அவங்க கிடக்குறாங்க, விடு. நீ போய் முதல்ல ரெடி ஆகு. ரெடி ஆகணுமா? எதுக்கு? வியாபாரத்துக்கு நீயும் தான் எங்க கூட வண்டியில வர போற. நானா? நானும் வரல. ஏன்? புருஷன் மண்டாட்டியா 2 பேரும் ஜாலியா ஜோடி போட்டு போறதுக்கு நடுவுல நான் எதுக்கு கரடி மாதிரி குறுக்க வரணும்? இதோ பாரு, நீ வரலன்னா உன்னை நான் விடவே மாட்டேன். நீ வந்தே தான் ஆகணும். அப்படிங்கறியா? ஆமா. சரி வரேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? அன்பு சார், என்ன இது? சிக்கன் கபாப் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓ அப்படியா? சரி சரி, ஏதுங்க ஏதுங்க. அன்பு சார், இதெல்லாம் வாங்கி வைங்க. என்னது இது? இவங்க வீட்ல செஞ்ச இடியாப்பம், சப்பாத்தி, கட்லெட்லாம் இருக்கு தம்பி. இந்தாங்க, இதை வாங்கி வச்சிருங்க. இந்தாங்க. தம்பி, உங்களை இப்படி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். உங்க நல்ல மனசுக்கு இனிமே எல்லாமே நல்லதா நடக்கும். புரோகிதர் யாருக்காவது சொல்லிருக்கீங்களா தம்பி? இல்லையே. சொல்லிருந்தீங்கன்னா வந்து ஒரு பூஜை பண்ணிருப்பாங்கல்ல. அட அதெல்லாம் எதுக்குங்க, நம்பிக்கை தானே எல்லாமே. இது நல்லபடியா தொடங்கி வெற்றிகரமா நடக்கணும் தானே. நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே இதுக்கு உழைச்சிருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெரியவங்க ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். பூஜை நீங்களே பண்ணிடுங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து சீக்கிரமா சாமி கும்பிட்டீங்கன்னா நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அம்மா, வண்டி சக்கரத்துக்கு அடியில ஏற்கனவே எலுமிச்சை மரத்தை சொல்லிட்டேன். சட்டு குட்டுன்னு பூஜை ஆரம்பிங்க. இதெல்லாம் ஆரம்பிக்கலாம். வா வா வா. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? இருடி, இந்த கண்மணியும் தேன்மொழி இன்னும் வரவே இல்லையே. ஆமா, உள்ள ஏதாவது வேலையா இருப்பாங்களோ? எல்லாரும் இங்க வேலையா இருக்கிறப்போ இவங்க மட்டும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏய் கண்மணி, தேன்மொழி, பூஜை போடுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமா வாங்க. வரேம்மா. என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க?
ஏய் இதெல்லாம் நமக்கு தேவையாடி? கண்டிப்பா தேவை. கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி இல்ல? இல்லடி, இதான் நமக்கு வசதியா இருக்கும். தினமும் 2-3 இடத்துக்கு போயிட்டு வரணும். வண்டியில இருந்து ஏறணும் இறங்கணும், கஸ்டமர்ஸ்க்குலாம் பரிமாறணும்ல. இதுக்கெல்லாம் புடவை நமக்குலாம் தோதா இருக்காது. சரி வா. மாஸ்டர் பாத்தீங்களா? அடடா பாரு. அக்கா, என்னடா 2 பேரும் ஆளையே காணோம்னு பார்த்தா இதுக்கு தான் இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஐயோ, 2 பேரும் அப்படியே ஆளே மாறிட்டீங்கடி. ஆமா சித்தி, நம்ம போற இடத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ண வேண்டாமா? இந்த ஃபுட் ட்ரக்லாம் ஒரு மாடர்ன் பிசினஸ் தானே. அப்ப நாமளும் அதுக்கு ஏத்த மாதிரி மாடர்னா காட்டிக்கிட்டா தானே நல்லா இருக்கும். ம், எப்படி இருக்கு? உங்களுக்கு என்ன 2 பேரும் அவ்வளவு அழகா இருக்கீங்க. உங்களுக்கு முதல்ல திருஷ்டி சுத்தி போடணும். முதல்ல பூஜை ஆரம்பிங்க. அன்பு சார் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாரு, பாவம்ல. ஆமாமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரமா பூஜை ஆரம்பிங்க. சீக்கிரம் ஆரம்பி. என்னடா தொடக்க விழாவை ரொம்ப பிரம்மாண்டமா பண்றாங்க போல இருக்கு. ஆனா நம்மள ஒரு வார்த்தை கூட கூப்பிடல பாத்தீங்களா? சேர்ந்து உழைக்கலான்னு கூப்பிடும் போது முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அந்த காண்டு தான். ஆனாலும் இது நமக்கு பெரிய இன்சல்ட் தான் சேஃப். மொத்தமா நம்மள ஒதுக்கிட்ட மாதிரியே தோணுது. அப்ப நாங்க கிளம்பட்டுமா? வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ். வாழ்த்துக்கள் சார். சரி போலாம். அம்மா போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்கம்மா, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வரேன் சித்தி. போயிட்டு வரேன் சித்தப்பா. வாங்க முடி. அன்பு சார், வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏண்டா இவங்க போறது விளங்குங்கிற? அது எப்படி விளங்கும்? நம்ம வயிற்றுல அவங்க சும்மா விட்டுமா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இவங்களால புடுங்க முடியாது. எடுத்துட்டு போனதை எதையும் விற்க முடியாம கடைசியில அப்படியே சும்மா தான் வர போறாங்க பாருங்க. அதான நடக்க போகுது. கரெக்ட். யாயா டெல் மீ. நான் சொல்லும் போது அந்த ஷேர்ஸ வாங்குங்க, இப்ப வேண்டாம். ஓகே வெண்ணிலா, I'll call you back. Bye. சொல்லுங்க பாட்டி. என்ன வெண்ணிலா, நீ பாட்டுக்கு போற வர, அன்ப பாத்தியா இல்லையா? அவன் எங்க இருக்கா, என்ன பண்றான், ஏதாவது தெரிஞ்சுதா? இவங்க எதுக்கு இப்போ திடீர்னு அன்பை பத்தி கேக்குறாங்க, அதுவும் கோவமா? என்ன பாட்டி, என்னாச்சு? நான் தான் டெய்லி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேனே, இப்ப என்ன திடீர்னு என் மேல கோவம் உங்களுக்கு? ஓ மேல எனக்கு என்னமா கோவம்? சாப்பிட்டுட்டு ஒரு சின்னதா தூக்கம் போடலான்னு பார்த்தா அன்பு என் கனவுல வரான். அதுக்கு என்ன பாட்டி, சந்தோஷம் தானே? உங்களுக்கு அந்த நிம்மதியாவது இருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. அட, அதுல சந்தோஷப்பட எதுவும் இல்லம்மா. அன்பு மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல, கூடவே அந்த கண்மணி இல்ல வரா. அவ ஏன் பாட்டி வரா? அவதான் ஊரை விட்டு ஓடி போயிட்டால. ஊரை விட்டு ஓடி போயிட்டா, ஆனா என் மண்டைக்குள்ள இன்னும் அவ உக்காந்துக்கிட்டு தான் இருக்கா. அன்பு எந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் பாட்டி, ஆனா அவரை பிடிக்க முடியல. சரியா நான் அவரை நெருங்கி போற சமயத்துலதான் அந்த ரெஸ்டாரண்ட மூடி சீல் வச்சிட்டாங்க. ரெஸ்டாரண்டா? ஆமா பாட்டி. என்ன ரெஸ்டாரண்ட்? அது ஒன்னும் பெரிய பிராண்ட் எல்லாம் இல்ல, ஏதோ ஜேபி ரெஸ்டாரண்டா. ஜேபியா? அது எனக்கு தெரிஞ்ச கடை தான், ரொம்ப பழைய ரெஸ்டாரண்ட். நான் வேணா எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு அங்க விசாரிச்சு பார்க்கட்டுமா? ஐயோ இல்ல பாட்டி, அத மட்டும் நீங்க பண்ணாதீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு ஒரு நாள் புது நம்பர்ல இருந்து அன்புக்கு கால் பண்ணோம். அப்ப கூட ஒரு லேடி அட்டென்ட் பண்ணான்னு சொன்னேன்ல. ஆமா, ஞாபகம் இருக்கு. ஒரு ஹேக்கரை வச்சு அந்த காலை ட்ராக் பண்ணி தான் அன்பு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சேன். அதுவும் அவ்வளவு சீக்கிரம் நடக்கல, ஒரு நாள் முழுக்க நாய் மாதிரி தெரிஞ்சுதான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. எனக்கு என்னமோ நான் அன்புவை தேடுறது அன்புக்கே தெரிஞ்சு அவர் என்ன வேண்டான்னு அவாய்ட் பண்றாரோன்னு தோணுது. ஏன்னா அவரோட நம்பர் நம்ம அன்னைக்கு கடைசியா பேசினதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் இன்ஆக்டிவா தான் இருக்கு. பொறுத்தது பொறுத்துட்டோம், கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். இன்னும் 2 நாளைக்குள்ள அவரை நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். அது வரைக்கும் இந்த விஷயத்த காதும் வச்ச மாதிரி தான் பண்ணணும். அதனால நீங்க இந்த விஷயத்த பத்தி வேற யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க பாட்டி. நீ என்ன சொல்றியோ எனக்கு சம்மதம் தாம்மா. எனக்கு என்ன, நீ அன்பு சேரணும், சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான். அத நான் பாத்துக்கிறேன் பாட்டி.
ஆகிட்டு இருக்கோம். நம்ம எங்க கடை போட போறோம்? எனக்கு என்ன தெரியும், வண்டி ஓட்டுறவங்களை கேளு. அடி பாவி, கடை எங்க போடுறோம்னு தெரியாம தான் நல்ல ஜாலியா ஏறி உட்காந்துக்கிட்டியா? உன்னை நம்பி நான் வேற வந்துட்டேன். அன்பு சார், என்ன தென்மொழி? இப்ப நம்ம கடை எங்க போட போறோம்? ஏன் எங்க போறேன்னு தெரியாம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? ஒண்ணும் கவலைப்படாத, நான் ஒரு ஸ்பாட் பாத்திருக்கேன், அங்கதான் போறோம். நானும் ஒரு ஸ்பாட் பார்த்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கடைக்கெல்லாம் அங்கதான் கரெக்டா இருக்கும். அதெல்லாம் சரியா வராது. ஏன்? ஏன்னா நான் பாத்துருக்கிற ஸ்பாட்ல போட்டா நல்ல பிசினஸ் ஆகும். நான் சொல்றதே இவர் என்னைக்குதான் கேட்டிருக்காரு. இந்த இடத்தையா சொன்னீங்க? ஆமா, இங்க வண்டி நிறுத்தவே இடம் இல்லையே. இங்க இவ்ளோ டூ வீலர் பார்க் பண்ணிருக்காங்க. இதுல எங்க இருந்து ஆளுங்க வந்து நம்ம வண்டியில சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க? ஆமா அன்பு சார், இந்த இடம் வேலைக்காகாது போல இருக்கே. இல்ல வண்டியை பார்க் பண்ண வரவங்க நம்ம கடையை பார்த்து அப்படியே சாப்பிட வருவாங்கன்னு நினைச்சேன், அதான். அதுக்கு சான்ஸே இல்ல. இங்க வரவங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு வேற எங்கேயாவது தான் போவாங்களே தவிர கண்டிப்பா இந்த நெருக்கடியில எல்லாம் நின்னு சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல நின்னு நீங்க சாப்பிடுவீங்களா? முதல்ல நம்ம ட்ரக்க நிறுத்தவே இங்க இடம் இல்ல. இதுல எங்க இருந்து வியாபாரம் பண்றது? ச்சே, இங்க வந்ததே டோட்டல் டைம் வேஸ்ட். ஆமா அன்பு சார், எப்பவும் நல்லா யோசிச்சுனா ஒரு விஷயம் பண்ணுவீங்க. ஆனா இந்த விஷயத்துல இப்படி சொதப்பிட்டீங்களே. சொதப்பறது தானே அவரோட வேலையே. ஒண்ணும் இல்லையே. யோ, யாக்கு நீங்க டிராபிக் ஆகிட்டு இருக்கு, நீ வேற சாப்பிட வேண்டிய நடுவில் பண்ணிருக்க. கிடையா முதல் வண்டியா? இருங்கண்ணே, கோச்சுக்காதீங்க, வண்டி எடுத்துறேன். இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன். நீங்க நான் சொன்ன இடத்துக்கு போயிருந்தா இந்த மாதிரி தொல்லையே இருந்திருக்காது. ஆமா அன்பு சார், எனக்கு அப்படிதான் தோணுது. சரி, இப்ப எங்க போகணும்? வாங்க சொல்றேன். சரி வாங்க. என்ன உட்கார்ந்துட்டு வெளியில ஏதாவது நடமாட்டம் இருக்கான்னு போய் பாரு போ. ஐயோ, இரு. வெளியே யாரும் இல்லடி. அப்போ மாமாவையும் அத்தையும் கூப்பிடு. ஓகே, இரு. அப்பா, அப்பா, பாப்பா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அந்த வெண்ணிலா பிசாசு இப்பதான் ரூம்குள்ள போச்சு. சரி சரி, போய் அண்ணி கூட்டு வா. போ. பிக் மம்மி, பிக் மம்மி, ப்ளீஸ் ஓபன் த டோர். பிக் மம்மி, பிக் மம்மி. என்னடா? ஐயோ, நீங்க தானா? என்ன நீங்க இப்படி பயமுறுத்திட்டீங்க? ஒரு நிமிஷம் இதயமே நின்னு போச்சு பிக் மம்மி. நான் தான் அப்பவே வரேன்னு சொல்லிட்டேன். ஆமா, சாரி. சரி வா வாங்க. பட்ட பகலே இப்படி